ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரவீன் ஸ்பாட். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், அதை பண்ணால் வீடு தான் கட்ட போகிறேன் கைஸ். இதுக்கு மேலே அதை பண்ணால் முடியாது. ஸோ வீடு கட்ட போகிறனால நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடு கட்ட போகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட் பிளாங்க்ஸ் வச்சு வீடு கட்ட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வுட் பிளாங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் கைஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வுட் பிளாங்க்ஸ் நிறைய கீழே வந்து பண்ணால் 17 வுட்டு இருக்கும். அதை வச்சு பார்த்திங்கன்னா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வுட்டு பிளாங்க் செஞ்சுக்கலாம் கைஸ். நான் வந்து வுட்டு தான் சொன்னேன், வுட் பிளாங்க் செஞ்சுக்கலாம். நல்லா வந்து 64 தான் செய்ய முடியும் கைஸ். அதை வச்சு நல்லா 99 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் செய்ய முடியுமா? ஸ்டிக்கர்ஸ் தான் இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வீடு தான் கட்ட போகிறோம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செஞ்சுக்கலாம். 21 வந்துச்சு, சரி பரவாயில்ல. 3 வேணா எக்ஸ்ட்ரா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ வந்து வேணா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணல மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா நான் இங்கேருந்துங்க கைஸ். முதல்ல இந்த கிராஸ்லாம் வச்சுக்கலாம். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க கைஸ். நான் வந்து பண்ணால் அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிளெயினாக இருந்துச்சு. இங்கே வரும்போது தான் வந்து பண்ணால் ஃபுல்லாக கிராஸாக வந்துச்சு கைஸ். ஸோ நான் எப்படி செய்ய போகிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே அப்படியே ஒரு மாதிரி வி ஷேப்பில் இருக்கலாம். அப்படியே வி ஷேப்பில் கட்டி அப்படியே டப்பா ஷேப்புக்கு போக போகிறோம். ஒரு நார்மல் சோப்பு டப்பா மாதிரி பெருசாக. நீங்கள் வந்து பண்ணால் பார்ட் 1 கடைசியில் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எப்படி நம்ம ஒரு மாதிரி சோப்பு டப்பா மாதிரி சின்னதாக கட்டிடுவோமோ அந்த மாதிரி பெருசாக கட்ட போகிறோம். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் அது நம்ம வந்து பண்ணால் வீடு கட்டலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டலாம். இது வந்து பண்ணால் சும்மா பேசிக் கட்ட போகிறோம். அதனால தான் கைஸ். இப்போ வந்து இந்த இடத்துல இவ்வளோ கிராஸ் வச்சதே அது பண்ணால் போதும். நைட்டு வேறு போகிற மாதிரி தெரியுது எனக்கு. நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே வி ஷேப்பில் அப்படியே வர மாதிரி பண்ணலாம். என்னது இது? ஓகே. இந்த பட்டன் வேறு நான் தப்பாக கொடுக்குறேன் கைஸ் அப்பப்போ. வி ஷேப்பு இந்த வி ஷேப் கரெக்டாக இருக்கானே தெரில முதல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப் கரெக்டாக நடுவில் இருக்கு. பட்டு இங்கே முன்னாடி வந்து பார்த்தா தெரியும் வி கரெக்டாக இருக்கானு. நைட்டு வேறு ஆயிடுச்சு. இருங்க கைஸ், நான் பெட் எடுத்துகிட்டு வந்து பண்ணால் கண்டினியூ பண்ணுறேன். பெட்டு இங்கே கிடைக்குமான்னு தெரியல கைஸ். சரி கைஸ், நான் வந்து பண்ணால் பெட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பெட்டு எடுத்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் கிட்ட முட்டி மோடி அதை பாருங்க வரானுங்க. இதோ இந்த ஜாம்பிஸ் கிட்டலாம் வந்து பண்ணால் அடி வாங்கிட்டு வந்து பண்ணால் பெட்டு எடுத்து அதாவது ஆடை உடச்சி பெட்டு எடுத்தேன். அவனுங்க எங்கேருந்தோ இங்கே வந்துட்டானுங்க பாருங்க. ஜாம்பி வாங்கடா 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 வாங்கடா. ஐயோயோ கேப்பா யாரா இவன்? சாவுடா சாவுடா. டேய் யார வெடிச்சு விட்டாங்க வீடு கட்டுற இடத்துலயே. டேய் யாரா நீ? உன் ஆட்டு பாருங்க எங்க நிக்குதுன்னு. அடே கிரீப்பரு, உனக்கு நான் பெரிய ஆப்பை வைக்கிறேன்டா. அவனுக்கு ஒரு ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வைக்கலாம். நம்ம வந்து வீடு கட்டுறதுலான்னு ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே வேற வச்சு வேற விட்டாங்க. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வேற பண்ணணும். என்ன பண்ணுறது? ஆடு இங்கே கிடைக்கிறான். டேய் ஃபுட்டு குடுறா வாங்கடா ப்ளீஸ்ரா. ஃபுட்டு மட்டும் குடுறா ப்ளீஸ்ரா. ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு போடா. வாங்கடா. டேய் ஃபுட்டு மட்டும் குடுறா. அங்கே ஒரு ஆள் சுற்றுறான். டேய் எங்கடா நீங்களாம் இருந்தீங்க பெட்டு செய்யும் போதே? ஆடா கஷ்டப்பட்டு வேற அந்த அண்ணான சைட்லாம் போயிட்டு அது ஒன்றா பெட் எடுத்தேன் கைஸ். இப்போ இவனுங்க இங்கேயே இருக்காருங்க. என்ன பண்ணுறது? இவன் க்ரீப்பர் வேற இங்கே வச்சு வேற விட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஃபுல் வேறு பண்ணோம். பரவாயில்ல, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 11 இது இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு இல்லை வந்து வந்தால் வச்சுக்கலாம். கச்சக்கு 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 கச்சக்கு. நான் அது மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டேர்ட்லாம் உடச்சி வைக்கிறதுக்குள்ளே இது போதும் ஆயிடுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா வுட் பிளாங்க்ஸ் கம்மியாக இருக்குது. என்ன இது ஏன் கம்மியாக இருக்கு? அவ்வளோ கஷ்டம். ஓகே கைஸ், பரவாயில்ல, இங்கே வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கிறோன்னு எனக்கே தெரில. நான் பாட்டுன்னு சின்ன ஒரு சோப்பு டப்பா தானே
இப்போ வச்சா போதும். வச்சுட்டு போகலாம். இது வேற எவ்வளோ ஆக போகுதுன்னு வர தெரில. வி ஷேப்பு கரெக்டாக இருக்கும் போன வர தெரில. நான் வர ஒரு நம்பிக்கையில் வந்தே ஆகணும் அப்படின்னு வச்சுன்னுக்கிறேன். வருமானு தெரியலையே, பார்க்கலாம் வருதானி. இல்லை வி ஷேப் வரல. பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது கைஸ், பட்டு பின்னாலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு கோட் போடுவாங்க எப்படி இருக்குன்னு கைஸ். இங்கே தப்பா தாங்க இதோ பாருங்க, இங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி வீக் கரெக்டாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீ தப்பாக இருக்குது கைஸ். பரவாயில்ல, நான் வந்து அப்புறமா சரி பண்ணிக்கலாம். மேலே வச்சுட்டு போகலாம் கைஸ், வச்சுட்டு போகலாம். ஓகே, இவ்வளோ தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓப்போ இந்த கிளிச்சு வேறு. ஓ அலாரம் வந்துச்சா, அதனால தானா? சரி கைஸ், இந்த அலாரம் வேற கைஸ் நடுவில் வந்துட்டு. பரவாயில்ல, இங்கே வச்சுக்கலாம். வெயிடா என்னடா பண்ணுற? ஓகே, கச்சக்கு வெயிடா. ஓகே, ஃபுட் பிளான்ஸ் காலி ஆயிடுச்சு. சரி, அடுத்த மரத்துலலாம் உடச்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறேன். அடுத்த மரத்தை உடைக்கணும், கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துட்டேன். உட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 57 இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து பண்ணால் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட காலி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் போய் உட் பிளான்ஸ் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் மாறி இருக்கும். அந்த கண்ட்ரோல் செட் ஆகலை, அதெல்லாம் மாற்றிட்டேன். ஆனால் இந்த கண்ட்ரோல் ஒரு மாதிரியா இருக்கே கைஸ். இதுவும் ஒரு மாதிரி, இந்த கண்ட்ரோல் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் நம்ம வந்து பண்ணி பழகிடுச்சு. இது ஒரு மாதிரி இருக்குது கைஸ். சரி வச்சுட்டோம், பார்க்கலாம். இப்படி இருந்தால் ஓகேவா? சரி, இப்படி இருந்தால் ஓகே தான். கண்ணாடி வைக்க போகிறேன் கைஸ் நடுவில், அதனால தான் கைஸ் இப்படி வச்சுருக்கேன். கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சிடலாம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது தப்பாக இஷ்டம் போல இருக்கு. சரி ஓகே, இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடுறேன். நைட்டு வேற ஆக போகுது. நான் அந்த முன்னாடி முடிச்சுட்டு தான் கைஸ் தூங்குவேன். 20 தான் இருக்குது. பரவாயில்ல, வச்சிடலாம். 10 தான் இருக்குது இப்போது. சரி, இங்கே இடத்துல பாதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாதி தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் பாவி, என்னோட ஒரு வீட்டுக்கு எவ்வளோ உட் பிளான்ஸ் தான் தேவைப்படுறது. நானும் எவ்வளோ மரத்தை தான் வெட்டுறது கைஸ். முடியல, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஆள் தான் கைஸ், லாஸ்ட் உட் பிளான்ஸ் வச்சாச்சு. சரி, நம்ம தூங்குவோம். இங்கே பெட்டு போடலாம். ஓகே, தூங்கலாம். அடுத்த நாள் காலை கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. இந்த செவுரு கட்டையே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்காச்சும் இந்த வீடை முடிப்போமான்னு தெரில. உட்டு வேறு காலி ஆயிடுச்சு. நான் வந்து உட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு நாள் நைட்டு வேறு ஆக போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். எல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட இதே வந்து 2 hour ஆயிடுச்சு. இந்த சாண்டை கண்டுபிடிச்சி கிளாஸ் உருக்கி மேலே ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நைட்டு வேறு ஆயிடுச்சு கைஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஒரு மாதிரி வில்லேஜ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். வில்லேஜ் ஹவுஸ் மாதிரி, அது வந்து வில்லேஜ் ஹவுஸ் மாதிரி வந்திருக்கான்னு தெரில கைஸ். அது வேணால் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கைஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளை போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நான் நேற்று பார்ட் 3 என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 block சீரிஸ் போடலான்னு சொல்லியிருந்தேன் கைஸ். நான் ஏன் வந்து போடலன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கரெக்ட் அப்படியே அந்த அப்படியே சர்வைவல் சீரிஸ் அப்படியே வீடு இல்லாமல் விட்ருவோமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 block சீரிஸ் கைஸ். ஓகே, இப்போ வந்து கண்ணெல்லாம் போட்டு பக்காவாயிடுச்சு. சூப்பராக தான் கைஸ் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடலாம். போடுற பிட்ட மறுபடியும் அதே கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை கைஸ். ஸோ இதே வந்து பண்ணால் அப்போ நல்ல ப்ளஸ் சிம்பிள்லாம் போட்டு கரெக்டாக இருந்தனால இதே வச்சுட்டேன். ஓகே கைஸ், பண்ணணும்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பண்ணால் காட்டுறேன். இங்கே வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம். நான் வந்து பண்ணால் இப்போ அதாவது அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கிறேன். அது பார்ட் 5 எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது பார்ட் 4. ஓகே, வாங்க வெளில போய் காட்டுறேன். வெளில ஜாம்பிஸ்லாம் இருப்பானுங்களா? இந்த டோர் செய்ய வேறு கஷ்டப்பட்டேன் கைஸ். அதான் கைஸ், அதான் உட் இல்லையே. நான் பார்த்து பார்த்தீங்கன்னா கட்டின டோர் செய்யறதுக்கு மட்டும் கரெக்டாக உட் இல்லை. மறுபடியும் அதுக்காக போயிட்டு மறுபடியும் உட்டு செஞ்சுட்டு வந்தேன். இந்த வீடு செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை தெரிக்க விட்ருங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஃபுல் வீடை காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் வில்லேஜ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கமெண்ட்ஸில் என்ன ரேட்டிங்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் கட்டினேன். நான் மேலே போயிட்டு கீழெலாம் உந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டெலாம் பண்ணி உங்களுக்கு போட்டேன். நான் ரொம்ப அசிங்கமாக கீழெலாம் வந்து செத்துலாம் போனேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே கைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணோம் கைஸ். வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேட்லாம் போடணும். மேட்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு அதான் கைஸ் அந்த உள்ளே இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணிவிட்டு நான் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு பார்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஓகேங்களா, பார்ட் 5 வில்லேஜ் கிடைக்குமான்னு தெரில கைஸ். நான் பார்ட் 5 மறுபடியும் மைனிங் போகலான் இருக்கேன். இந்த வீடு பக்கத்துலேயே ஒரு மைனிங் ஏரியா உருவாக்கலான் இருக்கேன். ஸோ இதாங்க கைஸ் இந்த பாட்டோடைய அதாவது இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு நினச்சேன். வீடு கட்டிட்டேன் கைஸ். இது ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளை பிடிச்சிக்கோங்க. நான் புது வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.